தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். எல்லாருமே இந்த 2026 குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி வெறித்தனமா படிச்சிட்டு இருப்பீங்க. குரூப் 1 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா 2026 செகண்ட் ஹாஃப்ல இப்ப நின்னுட்டு இருக்கோம். இன்னும் 5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. டிசம்பர் மாசத்துல எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. எப்படியாவது இந்த வருஷம் போஸ்டிங்க தூக்கிடணும், லைஃப் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிச்சிட்டு இருப்பீங்க தமிழ்நாடு ஃபுல்லா. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் இந்த குரூப் 4 எக்ஸாம் 5 மாசத்துல வரப்போகுது, அந்த குரூப் 4 எக்ஸாம் டார்கெட் பண்ணி எங்களுக்கு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டீங்க. ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டீங்க. அந்த அடிப்படையில 5 மாசத்துல வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம்ல எப்படியாவது தட்டி தூக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அகாடமி சார்பாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச் நேம் என்ன அப்படின்னா தர்மன் பேட்ச். 95% ஆஃபர், நீங்க கேட்டபடி 95% ஆஃபர்ல தர்மன் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம். அது என்ன தர்மன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப லான்ச் பண்ணிருக்க படம் பேர் வந்து தர்மன், அல்ல கேரக்டர் நேம் தர்மன். அது மட்டும் இல்ல, சினிமா அந்த காரணம் மட்டும் இல்ல, தர்மன் அப்படின்னா உண்மையிலே ஒரு என்ன சொல்ற ஹானஸ்ட், அதாவது நேர்மையா செயல்படக்கூடிய நபர் தான் தர்மன் சொல்லுவாங்க. ரைட்டர்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, ஒரு அறம் சார்ந்த நடத்தக்கூடிய நபர்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லாமே நேர்மையா படிச்சு நேர்மையா போஸ்டிங் வாங்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். அதனால நீங்க எல்லாமே தர்மன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தர்மன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 4+1 ஸ்ட்ராட்டஜி, அது என்னங்கறத நான் சொல்றேன். பிளஸ் உங்களோட டார்கெட் 200க்கு 170 இருக்கணும். குரூப் 4க்கு குரூப் 2 எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் சில மாதங்களில் குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? 200க்கு 170 டார்கெட். ரைட்டா? இந்த 200க்கு 170 நான் கண்டிப்பா அடிப்பேன். நான் கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா படிப்பேன். இந்த பேட்ச்ல சேர்ந்து கண்டிப்பா கோச்சிங் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேட்ச்ல தாராளமா ஜாயின் பண்ணலாம். இந்த பேட்சுக்கான ஸ்டடி பிளான், கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன ஃபீஸ், ஆஃபர் என்ன, எப்படி ஜாயின் பண்ணலாம் நான் சொல்றேன். கரெக்டா வீடியோவை பொறுமையா கவனிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸஸ் எல்லாமே, அதாவது இது வந்து ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஓஎம்ஆர் டெஸ்ட், பிடிஎஃப் அடங்கிய ஒரு பேட்சுங்க. இதுல வந்து கிளாஸஸ் நடக்கும், டெஸ்ட் நடக்கும், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எல்லாமே இருக்கும். ரைட்டா? எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்கும். ஆன்லைன்ல ஆப்ல தான் கிளாஸஸ் நடக்கும். ஆப் அல்லது வெப்சைட், நான் அது என்னன்னு சொல்றேன். ரைட்டா? ஆப் லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது என்னன்னு சொல்றேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே யார் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா, நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அது வந்து தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஏன்னா குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷா இருக்கட்டும், ஆப்டியா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், ஜியோகிராஃபி, யூனிட் 6, ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், எல்லா கிளாஸஸுமே சதீஷ் குருநாத், அதாவது ஃபுல்லா சதீஷ் குருநாத், அதான் நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தந்துடுறேன். ஸ்டடி பிளான் அதெல்லாம் சொல்லதான் போறேன். ஆனா ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு கேரண்டி சொல்லிடுறேன், கொடுத்துறேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு பக்கா மைண்ட் செட் பண்ணிடுறேன். எல்லா கிளாஸஸும் நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். பர்ஃபெக்டான கிளாஸஸ். ரைட்டா? கரெக்டா பொட்டுல வச்சமா எல்லா கிளாஸஸ் இருக்கும். ஒட்டுமொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் ரெண்டும் சேர்த்தே எடுத்திருப்பேன். சரி, கிளாஸஸ் என்ன மாதிரி ஸ்டைல்ல இருக்கும் அதையும் சொல்லிடுறேன். ஸ்டைல் ஆஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம கிளாஸஸ் யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கான்செப்டுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல அப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்டா கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே கான்செப்சுவலா உங்களுக்கு புரிஞ்சுனா மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது நேரடி கேள்வி, மறைமுக கேள்வி, கூற்று காரணம், ஸ்டேட்மெண்ட், பேரா கேள்வி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். மேத்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால கான்செப்ட் படி தான் எல்லா கிளாஸஸும் இருக்கும். எல்லா யூனிட், எல்லா டாபிக்கும் கான்செப்ட் தான் முக்கியத்துவம் கொடுத்து நடத்திருப்பேன். ரைட்டா? அதனால அது இருக்கும் நம்ம கிளாஸஸ்ல. டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், அடுத்தபடியா டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இப்ப ஆறுகள், அந்த ஆறுகளோட துணை நதினா அது ஒரு ஃபேக்ட், அதுல கான்செப்ட்லாம் இருக்காது. அப்ப அதை வந்து நம்ம மேப் போட்டு, ஆறுகள்ல இந்தியா மேப் போட்டு அந்த துணை நதியில அப்படி வரைஞ்சு காட்டி எடுத்திருப்பேன். ரைட்டா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து ஷார்ட்கட்ஸ், மேத்ஸ், தமிழ், ஓரல் ஒரு மொழி, இந்த மாதிரி நிறைய இதுக்கு ஷார்ட்கட்ஸ். அப்புறம் சந்திப்பிலை, அப்புறம் ஜிஎஸ்ல நிறைய ஷார்ட்கட்ஸ், அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸும் இருக்கும். ரைட்டா? கிளாஸஸ்ல. அப்புறம் பேக்ரவுண்டு, ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அதோட பின்னணியும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கேள்வி வேற மாதிரி டிஎன்பிஎஸ்சி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அடிக்க முடியும். ரைட்டா? அந்த ஸ்பாட்ல பேக்ரவுண்டும் கண்டிப்பா எடுத்திருப்பேன் எல்லா டாபிக்ஸ், எல்லா யூனிட்ஸ்க்கும். எமோஷனல் அட்டாச்மெண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த யூனிட்ல தேவைப்படுதோ அங்க எமோஷனல் அட்டாச்மெண்டோட கிளாஸஸ் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்திய தேசிய இயக்கம் எடுத்துக்கோங்க. இந்திய சுதந்திரத்தை பத்தி படிக்கிறோம், இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நபர்களை பத்தி படிக்கிறோம். அது எல்லாமே எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிளாஸஸ் தான். ரைட்டா? அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ, அப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இது ரொம்ப மெயின், ரொம்ப மெயின். கிளாஸஸ் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன், இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணக்கூடிய வித்தைய எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து நான் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல, அதையும் சொல்லிக்கிறேன். ரைட்டா? சோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் கிளாஸஸும் வந்துரும், உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க.
ஃபுல் தரவு எல்லாமே பக்காவா வந்துடும், 100% எல்லாமே வந்துடும். ரைட்டா? இதை தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஸ்கூல் புக் சீரீஸ், மத்த என்ன சொல்றது சூப்பர் பிரெயின் கிளாஸஸ், ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து உள்ள இருக்கும். ரைட்டா? அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து கிளாஸஸ் எப்படி இருக்கும், கிளாஸஸ் என்ன மாதிரி ஸ்டைல்ல இருக்கும், யார் எடுப்பா, எல்லாமே உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரைட்டா? ஓகே, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம இப்ப அடுத்த பயணிக்க போறோம், என்ன மாதிரி பிளானோட பயணிக்க போறோம். ஓகே சார், கிளாஸஸ் பாக்குறேன், டெஸ்ட் போட சொல்றீங்க, ஓகே ரெடியா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு சார். என்ன மாதிரி பிளான் என்ன அதை சொல்லிடுறேன். 4+1 ஸ்ட்ராட்டஜிங்க, 4 மாதங்கள் பிளஸ் 1 மாதம். இப்ப ஜூலை மாசத்துல பாத்துட்டு இருக்கீங்க. ரைட்டா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கையில 5 மாசம் இருக்கு. இது 5 4+1 பிரிச்சிடுறேன். ரைட்டா? டிசம்பர் மாசம்லாம் வந்து டபுள் ரிவிஷன் பண்ணக்கூடிய மாசம். என்ன, பக்கா ரிவிஷன் பண்ணக்கூடிய மாசம், உச்சகட்ட யூனிவர்சல் ரிவிஷன் பண்ணக்கூடிய மாசம். அதை விட்டுட்டீங்கன்னா 5 மாசம். இந்த 5 4+1 பிரிச்சிடுறேன். அந்த ஸ்டைல்ல தான் நம்ம ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிருக்கோம். அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாசம் ஃபுல்லாவே நம்ம ஸ்டடி பிளான் இப்ப நான் காட்ட போறேன். அதன்படி நீங்க படிச்சு டெஸ்ட் எழுத போறீங்க. கிளாஸஸ் பார்த்து படிச்சு நோட்ஸ் எழுதி டெஸ்ட் எழுத போறீங்க. அப்படி வச்சுக்கோங்க. கடைசி ஒரு மாசம் நவம்பர் மாசம், இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஸ்டடி பிளானே நவம்பர் பாதி வரைக்கும் போகணும்னு வச்சுங்களேன். நவம்பர்ல மீதி பாதியில இருந்து டிசம்பர் வரைக்கும், ரைட்டா, அந்த ஒரு சில நாட்கள் வரைக்கும் ஃபுல்லாவே ஃபுல் ரிவிஷன் தான். ஃபுல் ரிவிஷன், யூனிட் வைஸ் ரிவிஷன், சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன், அப்புறம் ஃபுல் ரிவிஷன். அப்படி ஒரு மாசம் ஓடும். ரைட்டா? கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும், பிசுறு தட்டாம கரெக்டா இருக்கும். 20 நாள்ல ஒரு யூனிட் முடிக்க போறோங்க. ஒவ்வொரு யூனிட்டும் 20 நாள்ல முடிக்க போற மாதிரி ஒரு பிளான் இப்ப காட்ட போறேன் உங்களுக்கு. ஸ்டடி பிளான் இது ஆல்ரெடி நம்ம 3-4 மாசம் முன்னாடி ஒரு பேட்ச் லான்ச் பண்றப்போ ஒரு பிளான் போட்டிருப்போம். அது வந்து 15 நாள் 30 நாள் சொல்லி போட்டிருப்போம். இப்போ நம்ம டைம் இல்ல, 5 மாசம் தான் இருக்கு. அதனால 20 நாளுக்கு ஒரு யூனிட். 20 நாளுக்கு ஒரு யூனிட்னா இப்ப ஜிஎஸ்ல மொத்தம் 6 யூனிட்டா, தமிழ்லயும் மொத்தம் 6 யூனிட்னே வச்சுங்க. இந்த கலை சொற்களும் மொழிபெயர்ப்பும் சேர்த்து ஒரு யூனிட். ரைட்டா? 20 நாள் ஒரு யூனிட். ஒவ்வொரு 20 நாள்ல தமிழ்ல ஒரு யூனிட், ஜிஎஸ்ல ஒரு யூனிட் முடிக்க போறோம். அடுத்த 20 நாள்ல தமிழ்ல ஒரு யூனிட், ஜிஎஸ்ல ஒரு யூனிட் முடிக்க போறோம். ஞாபகம் வச்சுங்க, நமக்கு டைம் 5 மாசம் தான் இருக்கு. குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணீங்க, அதுல ரொம்ப மாற்றகத்து இல்ல. அதனால இந்த ஸ்கூல் புக்ல இந்த டாபிக் இந்த நாள்லாம் படிச்சுக்க டைம் இல்ல. கொத்தா தூக்க வேண்டிய நேரம் 5 மாசம் கொத்தா தூக்கணும். போஸ்டிங் அலேக்கா இந்த 2024 பாஸ் ஆகி 2027 போஸ்டிங்ல உள்ள ஜாப்ல போய் உட்கார்ந்துருக்கணும். லைஃப் செட்டில் ஆயிடணும். சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா நிக்கணும். அதனால வந்து டக்குன்னு படிச்சு பிரெயின்ல ஏத்த வேண்டியது அவசியம். அந்த மைண்ட் செட்டோட வாங்க. நான் அப்படியே விறுவிறுன்னு அப்படி சொல்ல வரல. ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் ரெண்டும் சேர்த்து நம்ம பயணிக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. 5 மாசம் தான். ரைட்டா? நான் அதுக்காக சொல்றேன். சோ 20 நாள் அதை எப்படி நம்ம ரெடி பண்ணிருக்கோம், அந்த ஸ்டடி பிளான் என்னங்கிறதையும் காட்டிடுறேன். சோ இதான் அந்த ஸ்டடி பிளான். ரைட்டா? இது ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்னாடி ஒரு ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருப்போம். அப்ப லான்ச் பண்ண பேட்ச், அந்த பேட்ச்ல ஒரு ஸ்டடி பிளான் பக்காவா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த டாபிக்கை கரெக்டா முடிச்சு கரெக்டா டெஸ்ட் போடுறதுக்கு சௌரியமா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபீட்பேக்கை கேட்டு நம்ம அதே ஸ்டடி பிளான் தான். ரைட்டா? 20 டேஸ்ல வந்து நம்ம 2 ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். 10 நாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 10 நாள்ல நீங்க வந்து கரெக்டா இந்த யூனிட்ஸை படிச்சு, ரைட்டா, அதாவது ஜிஎஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 இலக்கணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம், ஆப்டிடியூட்ல இருந்து. ரைட்டா? இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், எல்லாம் பாத்துருங்க. சோ 20 நாள்ல 2ஆ உடைக்கிறோம். 10 நாள். ஒரு 10 நாள்ல இந்த டாபிக், இந்த யூனிட், இந்த டாபிக்ஸ்ல அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஒவ்வொரு 10 நாள்ல ஃபுல்லா முடிக்கிறோம். ஒவ்வொரு 10 நாள் முடிய ஒரு டெஸ்ட் அப்லோட் ஆயிடும் பேட்ச்ல. டெஸ்ட் கரெக்டா 200 கேள்விகள் அப்படியே எழுதி அந்த டெஸ்ட் முடிச்சிடுறீங்க. அடுத்த 10 நாள் இந்த யூனிட்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கிறீங்க. ரைட்டா? அதாவது ஜிஎஸ்ல பாலிட்டியோட செகண்ட் ஹாஃப், தமிழ்ல யூனிட் 1ஓட செகண்ட் ஹாஃப், இலக்கணத்தோட செகண்ட் ஹாஃப், மேத்ஸ்ல ஒரு 2 டாபிக், மேத்ஸ்ல அப்பப்ப 2 டாபிக் 1 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துரும். ஏன்னா ஃபாஸ்டா நம்ம முடிக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். ரைட்டா? அதனால ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 ஒவ்வொரு 20 நாள்ல முடிக்கிறோம். ஒவ்வொரு 20 நாள்ல 2ஆ உடைச்சு ஒவ்வொரு 10 நாளுக்கு கிளாஸ் பார்க்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். அடுத்த 10 நாள் கிளாஸ் பார்க்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். அடுத்த 10 நாள் கிளாஸ் பார்க்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். சிம்பிளா, கிறிஸ்டல் கிளியரா? ரைட். அதே மாதிரி அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ். பாலிட்டி முடிஞ்சு எக்கனாமிக்ஸ் 20 நாள்ல 2ஆ உடைச்சேன். எக்கனாமிக்ஸ் சிலபஸையும் 2ஆ உடைச்சாச்சு. ரைட்டா? அதே மாதிரி யூனிட் 3 தமிழ்ல, ஏன்னா யூனிட் 2 கொஞ்சம் பெருசா இருக்கும், நிறைய மனப்பாடம் பண்றது. அவுட் சோர்ஸ்ல யூனிட் 2ல இருக்கு, கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கலாம். யூனிட் 3 ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ரைட்டா? ஒவ்வொரு யூனிட்டும் முடிக்கணும், கரெக்டா முடிக்கணும். சோ அதே அப்புறம் மேத்ஸ்ல 2 டாபிக் பிளஸ் 1 டாபிக். சோ 4 ஷெட்யூல். ஒவ்வொரு ஷெட்யூல் முடிய டெஸ்ட். ஷெட்யூல் 5 ஷெட்யூல் 6 ஒவ்வொரு 10 நாள். அடுத்த யூனிட் 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க தமிழ்ல யூனிட் 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேத்ஸ்ல. அடுத்த ஷெட்யூல் 7 அண்ட் ஷெட்யூல் 8 ஜியோகிராஃபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூனிட் 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேத்ஸ்ல. அடுத்த ஷெட்யூல் 8 அண்ட் ஷெட்யூல் 9 ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூனிட் 4 மேத்ஸ்ல. ஷெட்யூல் 10 அண்ட் ஷெட்யூல் 11
ஷெட்யூல் 12 சயின்ஸ்ல 3 பிரிச்சிட்டோம், தமிழ்ல யூனிட் 2 3 பிரிச்சிட்டோம், அப்புறம் ரீசனிங் ஃபுல்லாவே. ரைட்டா? சோ அப்ப அடுத்து வந்துருச்சு. அதாவது ஒரு என்ன எத்தனை ஷெட்யூல்? 12 ஷெட்யூல். ஒவ்வொரு ஷெட்யூலும் 10 நாள், 12 ஷெட்யூலும் 120 நாள். 120 நாள்னா என்ன? ஒரு மாசத்துக்கு 30 நாள், ஒரு மாசம் 30 நாள், 120 நாளா? 120 நாள்னா 4 மாசம். கரெக்டா? 30 into 4 120, 4 மாசம். கரெக்டா 4 மாசத்துல முடியும். நீங்க எப்ப ஜாயின் பண்றீங்களோ அதுல இருந்து 4 மாசம் கணக்கு போட்டுங்க. நீங்க இந்த வீடியோ எப்பனா பார்க்கலாம். எப்ப ஜாயின் பண்ணீங்களோ அதுல இருந்து 4 மாசம். கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரெக்கார்டட் கிளாஸஸா தான் இருக்கும். ஆனா உங்க லைவ் மாதிரியே ஃபீல் ஆகும். ரைட்டா? எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம கிளாஸஸ்ல பிளேபேக் ஸ்பீட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஆப் யாரும் அப்டேட் பண்ணாலும் ஆப் அப்டேட் பண்ணிருங்க. வேற ஏதாவது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆப் அப்டேட் ஆகி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளேபேக் ஸ்பீட் அதிகமா வச்சு டக் டக் டக்னு முடிக்கலாம். ரைட்டா? டெஸ்ட் மட்டும் போடலாம், இல்ல பார்த்துட்டு டெஸ்ட் போடலாம். ஏதாவது டாபிக் டவுட் இருந்தா அதை மட்டும் பார்த்துட்டு டெஸ்ட் போடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க பொறுமையா கிளாஸை பார்த்து நோட்ஸ் எழுதி டெஸ்ட் போடணும். ஆனா 120 நாள்ல முடிக்கணும். ரைட்டா? அதையும் சொல்லிக்குவேன். அடுத்த ஒவ்வொரு 8 நாள்ல நான் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இந்த அடுத்த 8 நாள்ல அடுத்த ஷெட்யூல் 13 வச்சுங்க. ரைட்டா? ஷெட்யூல் 12னா இந்த ஷெட்யூல் 13 வச்சுங்க. ஷெட்யூல் 13ல இந்த யூனிட்ஸ் ஃபுல்லாவே டெஸ்ட். அடுத்த 8 நாள் கழிச்சு ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த ஷெட்யூல் 14, அடுத்த ஷெட்யூல் 15. ஸோ 15 ஷெட்யூலுங்க. 15 ஷெட்யூல்ல பக்காவா முடியுது. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட். ரைட்டா? சிம்பிள், கிறிஸ்டல் கிளியர். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். ஆல்வேஸ் சிம்பிளா யோசிக்கணும், உலகத்தையே சிம்பிளா பார்க்கணும், அந்த மாதிரி. ரைட்டா? ஸோ ஓகே. இப்ப நான் சொன்னேன்ல ஒவ்வொரு 10 நாள் முடிய ஒரு டெஸ்ட், 200 கேள்விகள் கொண்ட டெஸ்ட், தர்மன் டெஸ்ட். இந்த 200 கேள்விகள் டெஸ்ட் வந்து தர்மன் டெஸ்ட் அப்படின்னு ஆப்ல அப்லோட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓஎம்ஆர்லயும் நீங்க எழுதி பார்க்கலாம், ஆன்லைன் டெஸ்டாவும் போடலாம். ரைட்டா? சோ ரெண்டுலயுமே அப்லோட் ஆகும். அதாவது டெஸ்ட் மோட் ஆன்லைன் as well as PDF. ரைட்டா? இதை தவிர இந்த தர்மன் டெஸ்ட் மட்டும் தானா சார்? ஒவ்வொரு 10 நாள் படிச்சு இந்த டெஸ்ட் போட்டா போதுமா சார்? வேற ஏதாவது நான் ஃப்ரீ டைம்ல இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண முடியாதா சார்னா முடியும். அதே ஆப்ல பேட்ச்ல நம்ம அடிஷனல் டெஸ்ட்னு சொல்லிட்டு இவ்வளோ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ரைட்டா? இவ்வளோ டெஸ்ட்டும் நீங்க எப்ப வேணா எழுதி பார்க்கலாம், ஃபுல் டைம் எழுதி பார்க்கலாம். அதாவது சாணக்கிய ஆட்கள் இதெல்லாம் வந்து டெஸ்டோட பேரு. ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு பெயர் வைக்கணும்ல, அந்த பேர். எல்லா டெஸ்ட்டுமே வந்துடும் இந்த பேட்ச்ல. தர்மன் டெஸ்ட் மெயின் டெஸ்ட், மற்றபடி எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? ஆன்லைன்ல போட்டு பார்க்கலாம், PDF OMRல போட்டு பார்க்கலாம். ஃபுல் பிராக்டிஸ் பிரெயின்ல ஏத்திட்டே இருக்கலாம். டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கலாம் நீங்க பாட்டுக்கு அடுத்த 5 மாசம் ஃபுல்லா. புத்தக பித்தன்லாம் வந்து ஸ்கூல் புக்கை மட்டுமே வச்சு புத்தக பித்தன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக் யோசிச்சு பாருங்க. ரைட்டா? அறிவுத்துறை, அறிவு சங்கம், அடிப்படை அறிவும், சூப்பர் டெஸ்ட், சூப்பர் நெட் மிஷன் 120, குருனா ஸ்கோர், ரெவல்யூஷன் டெஸ்ட்ல ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட், எக்ஸ்ட்ரா டெஸ்ட். ரைட்டா? மேத்ஸ்ல வந்து ஒர்க் ஷீட்ல கொடுத்துருவாங்க. ஆப்டி ரீசனிங் தான் நடத்துறேன் அப்படின்னா ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம். மேத்ஸ்ல இன்னும் சொல்ல வந்துட்டேன். மேத்ஸ்ல ஆப்டி ரீசனிங் கிளாஸஸ் சொல்லி நடத்திருப்பேன். அதை தாண்டி இந்த தர்மன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வச்ச எல்லா டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கிளாஸஸாவே உங்களுக்கு வந்துடும். அப்லோட் பண்ணிருப்போம். அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிருப்போம்ல அந்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல, அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மாதிரியே எடுத்துக்கணும். ஏன்னா டிஃபிகல்ட்டி லெவல் क्वेश्चंसலாம் அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். பேசிக்ல கிளாஸ்ல எடுத்துருவேன். பேசிக் மீடியம் லெவல்ல டிஃபிகல்ட் லெவல் क्वेश्चंसலாம் இருக்கும்ல மேத்ஸ்ல, அது எல்லாமே ப்ரீவியஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேர்ல போட்டிருப்பேன். அது எல்லாமே பார்த்துடலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதாங்க. ரைட்டா? தமிழுக்கு வந்து தமிழ் பிரம்மா, தமிழ் போர், ரெட்ரோ அப்படிங்கிற பேர்ல டாபிக் வைஸ் டெஸ்ட், ப்ரொஃபஷனல் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட்ல வச்சிருப்போம் இந்த பெயர்ல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல ஷேக்ஸ்பியர் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு தனியா வச்சிருக்கோம். அது குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். குரூப் 4, குரூப் 2 ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது. இந்த ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த OIM சீரிஸ்ல என்னென்ன கிளாஸஸ்லாம் போடுறனோ அது எல்லாமே பர்ஃபெக்ட்டா வந்துடும். அதாவது ஒரு கேள்வியில எப்படி ஆப்ஷன் தூக்கி ஆன்சர் அடிக்கிறது தெரியலனாலும் கூட, அதான் OIM சீரிஸ். ரைட்டா? ஆக்சுவலா இது யூடியூப்ல முன்னாடி நம்ம போடுவோம். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை TNPSC பார்த்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொன்னனால நம்ம ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொடுத்துருவோம். ரைட்டா? OIM சீரிஸ், சூப்பர் பிரைன் மெத்தட், கரண்ட் இஷ்யூஸ், ஸ்ட்ராட்டஜிக் கிளாஸஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்கூல் புக் சீரிஸ், அன்னோன் சீரிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்கெட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். கிளாஸஸோட நோட்ஸ் தான் மெயினுங்க. நான் அதையும் சொல்லிக்கிறேன். GS பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுக்கிறேன்னா அதை PDF கொடுத்துருவேன். GS பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ் நோட்ஸ் நீங்க எடுத்து படிக்கிறதா பெஸ்ட். ஏன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்து லிங்க் பண்ணி நடத்துவேன். அப்படியே லிங்க் பண்ணி படிக்கிறப்ப பிரெயின்ல அப்படியே நிற்கும். ரைட்டா? அதை தாண்டி நீங்க ஒரு ரிவிஷனுக்காக மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ மேத்ஸ் ஒர்க் ஷீட் டெஸ்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் 500 கேள்வி, 600 கேள்வி இருக்கும். அது பாட்டுக்கு ஓடும். அது ஒரு 5000-6000 கேள்வி ஓடும். ரைட்டா? எல்லாமே இதுல வந்துடும், இந்த பேட்ச்ல வந்துடும்.
சிம்பிளா சொல்றேன். இது வரைக்கும் சொல்றது என்னன்னா மைண்ட் செட் பண்ணிட்டேன். கிளாஸஸ் யார் எடுக்கிறா, ஸ்டைல் ஆஃப் கிளாஸஸ் என்ன, 4+1 ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஸ்டடி பிளான் என்ன, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்ன, மெட்டீரியல்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரா டெஸ்ட் என்ன, டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது, அதாவது டெஸ்ட் ஓஎம்ஆர்லயும் நடக்கும், ஆன்லைனாலும் நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட்னா இன்ஸ்டன்டா மார்க்கை பார்த்துக்கலாம், பட்டன் டெஸ்ட் மாதிரி. எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, திரும்ப வந்து செக் பண்ணிக்கிறது, மார்க் எவ்வளோன்னு வந்துடுறது, எல்லாமே வந்துடும். ரைட்டா? ஓஎம்ஆர் டெஸ்ட்டுங்கிறது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு எதுவுமே யோசிக்காம அடுத்த ஒரு 5 மாசம், குறிப்பா அடுத்த 4 மாசம், ஏன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்துருது, அடுத்த 4 மாசம் வீடியோ பார்க்கறது, நோட்ஸ் எடுக்கிறது, டெஸ்ட் போடுறது, இந்த 3 வேலையை மட்டும், இந்த 3 டியூட்டியை மட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டியை மட்டும் இந்த பேட்ச்ல, தர்மன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணா நேர்மையா, ஏன்னா தர்மன்னா நேர்மை, நேர்மையா ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன அப்படின்னா கிளாஸஸ் நோட்ஸ் டெஸ்ட், கிளாஸஸ் நோட்ஸ் டெஸ்ட், கிளாஸஸ் நோட்ஸ் டெஸ்ட். 10 நாள் முடிய தர்மன் டெஸ்ட் 1 போட்டு பார்க்கிறது, 10 நாள் தர்மன் டெஸ்ட் 2, 10 நாள் தர்மன் டெஸ்ட் 3, 10 நாள் தர்மன் டெஸ்ட் 4, 10 நாள் தர்மன் டெஸ்ட் 5. தர்மன் டெஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டெஸ்ட் முடியறப்ப 101 நாள்ல உங்க பிரெயின்ல அத்தனையும் ஏறி இருக்கும். இது நான் கேரண்டி. நான் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து பயணிக்கணும். கன்சிஸ்டன்சி முக்கியம். ரைட்டா? கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், தொடர்ச்சி முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்லாம் நிறைய பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் படிச்சுட்டு பார்த்தா நல்லா இருக்கும். ரைட்டா? அந்த கிளாஸஸ்ல உள்ள போட்டிருப்பேன் அதெல்லாம். அப்புறம் மார்க் டெஸ்ட்ல அதுக்கப்புறம் வரும். நான் மார்க் டெஸ்ட்ல கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்றேன், கொஞ்சம் நாள் கழிச்சு. ஏன்னா மார்க் டெஸ்ட் பின்னாடி தான் நீங்க எழுத போறீங்க. அப்டேட்டட் வகுப்பு எல்லாமே என்னதான் ஏதாவது புதுசா ஏதாவது வந்துச்சா டாபிக் ஏதாவது வந்துச்சா, இப்போ டிஎன்பிஎஸ்ல எக்ஸாம் நடக்கும், குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது, இந்த குரூப் 1 எக்ஸாம்ல புது விதமான கொஸ்டின்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே அப்டேட்டட் வகுப்புகள். ரைட்டா? இது வந்து ஸ்டேஜ் 2ல நீங்க இதுவும் செய்யணும். ஸோ ஓகே சார், எல்லாம் ஓகே, பர்ஃபெக்டா இருக்கு. தர்மன் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும். நான் ஒரு ஃப்ரெஷர், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஜாப் கோயஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ். தர்மன் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். என்ன செய்யறது, என்ன ஃபீஸ்? 95% ஆஃபர். நீங்க கேட்டிருந்த அதே ஆஃபர் தான். ரைட்டா? எந்த இதுவும் இல்லாம அப்படியே தரோம். நீங்க ஃபுல்லா இந்த 5 மாசம் கரெக்டா பயணிக்கணும். அது மட்டும் எனக்கு கேரண்டி கொடுங்க, அது மட்டும் எனக்கு உத்தரவாதம் கொடுங்க. எப்படியா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஜாயின் பண்றதை விட பாஸ் பண்ணணும். பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும், 5 மாசம் தொடர்ச்சியா படிக்கணும். இப்படி ஒரு உத்தரவாதம் இருக்கிறவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிருங்க. 2200 ரூபா தான் ஃபீஸ், 1 வருஷம் வேலிடிட்டி. மாசம் இல்ல, ஒரு வருஷத்துக்கே 2200 ரூபா மட்டும்தான். 40,000 30,000 20,000 10,000 இந்த பேச்சுக்கே இடம் இல்ல. 2500 ரூபா. ஏன்னா முழுக்க இந்த ஐடியா ஃபுல்லா எல்லாமே கொண்டு போய் எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும். அதான் என்னோட நோக்கம், என்னோட எய்ம். அதான் கிராமத்துல படிக்கிற மாணவர்கள், எல்லா மாணவர்களுக்கும் அந்த தாட் ப்ராசஸ் ஃபுல்லாவே, தமிழ்னா இவ்வளவுதான், ஜிஎஸ்னா இவ்வளவுதான், மேத்ஸ்னா இவ்வளவுதான், ஆப்டினா இவ்வளவுதான், ரீசனிங்னா இவ்வளவுதான், ஆப்ஷன் தெரியலனாலும் அடிக்கலாம். இந்த நம்பிக்கையை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் நம்ம மிக குறைவான விலை 2500 ரூபா. தமிழ்நாட்டுல யாரு கொடுத்தாலும் நீங்க சொல்லுங்க. ரைட்டா? அதான் உள்ள இவ்வளவு டெஸ்ட் எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். சோ ஆஃபர் வந்து ஜூலை 20 வரை மட்டும்தான். ஜூலை 20க்கு அப்புறம் ஆஃபர் இருக்காது. அதாவது ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். இந்த ஆஃபர் ரைட்டா? நீங்க ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அமௌண்ட் அதிகமா காட்டும். எப்படி இந்த ஆஃபர் அக்சஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன், எப்படி இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ரைட்டா? அதாவது ஷார்ட் ரூட்ல எப்படி ஜாயின் பண்ணி இந்த ஆஃபர் அக்சஸ் பண்றது அதை சொல்லிடுறேன். இந்த போன் நம்பரை உங்க மொபைல்ல குருநாத் அகாடமின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. 9443844441 சேவ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இந்த போன் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது ஜாயின் பண்ற ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். போன் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச் வாட்ஸ்அப் பண்ணா போதும். அவ்வளவுதான், நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். அதாவது அட்மின் உங்க அந்த ஜாயினிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சு அதிகபட்சம் 1 நாள் கேப்ல உங்களை பேட்ச்ல இணைச்சிருவாங்க. இணைச்சாங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஆக்டிவேட்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். அப்படின்னா உங்க பேட்ச்ல இணைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதாவது ஆப் மற்றும் வெப்சைட்ல இந்த கிளாஸஸ்லாம் பார்த்துக்கலாம். உங்க கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இதான் ஃபோன் நம்பர். ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச்னு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா போதும். அது சொல்லிக்கிறேன். சரி ஓகே சார், இந்த ஆப் நேம் என்ன சார்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனல் நேம், நம்ம அகாடமி நேம் தான் ஆப் நேமும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு குருநாத் ஐஏஎஸ் அட்மின் நீங்க டைப் பண்ணாலும் வந்துடும். அங்க போய் ரிவ்யூஸ்லாம் வேணா பாத்துங்க. ரைட்டா? பிளே ஸ்டோர் ரிவ்யூஸ்லாம், கிளாஸஸ் ரிவ்யூஸ்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இருக்குல்ல, இதையும் கீழே கொடுத்துருப்பேன். ரைட்டா? அந்த ஆப் லிங்கை கிளிக் பண்ணி
ஏன் வெப்சைட் அப்படின்னா சில பேர் பிசி லேப்டாப்லாம் வச்சிருப்பீங்க, iOSலாம் வச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வெப்சைட். ஆனா அட்மிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ல தான் போடணும், ரைட்டா? பிளஸ் iOS யூசர்ஸ் வச்சிருக்கவங்க தனியா அந்த iOS யூசர்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க அந்த உங்களை இன்டைரக்டா மறைமுகமா பேக்ரவுண்ட்ல உங்களை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க வெப்சைட்ல, ரைட்டா? மத்தபடி எப்படி ஆப்ல ஜாயின் பண்ணணும், எப்படி அட்மிஷன் போடணும், அதாவது ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். கீழே ஆப் லிங்க் இருக்கும், நம்ம குருநாத் ஐஎஸ்எம்இ ஆப் லிங்க். கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தனியா எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1 இன்ஸ்டால் பட்டன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க, ரைட்டா? கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல உங்க நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், நீங்களே ஒரு பாஸ்வேர்டை உருவாக்குங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டு ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே லிங்கை கிளிக் பண்ணணும், இன்ஸ்டால் கிளிக் பண்ணணும், ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணணும். இந்த டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். சிம்பிளா ஆப் உள்ள எப்படி என்டர் ஆகுதுங்கிறத கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டாக கவனிச்சுங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பேர் லாகின் பேஜ்னு சொல்லுவோம். இதுல ஆல்ரெடி மொபைல் நம்பர் மேல போட்டிருப்பீங்களா ரெஜிஸ்டர் பண்றப்ப, அந்த மொபைல் நம்பரும் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டை மேல உருவாக்கி இருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டும் போட்டு லாகின்னு கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால், ரெஜிஸ்டர் நவ், ரெஜிஸ்டர், லாகின், 4 ஸ்டெப் தான், தனியா எழுதி வச்சுக்கலாம். லாகின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆப் உள்ள வந்துட்டீங்கன்னா அர்த்தம். நம்ம குருநாத் ஐஎஸ் அகாடமி ஆப் உள்ள வந்துட்டீங்கன்னா அர்த்தம். வெல்கம் டு குருநாத் ஐஎஸ் அகாடமி, ஏன்னா ஆப் உள்ள வந்துட்டீங்க. இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா இங்க இறைவன் பேட்ச்னு இருக்கு, நம்ம தர்மன் பேட்ச் இப்ப அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி அந்த எல்லாம் கிரியேட் பண்ணி இதுல நம்ம சேர்த்துருவோம், ரைட்டா? அதனால இந்த இடத்துல இருக்கும் தர்மன் பேட்ச்னு இருக்கும். ஆப் உள்ள வந்துட்டீங்கன்னா அந்த தர்மன் பேட்ச் நீங்க அந்த ஜாயினிங் ப்ரோசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஆப்புக்குள்ள மைக்ரோஸ் டேப் இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த தர்மன் பேட்ச் உங்களுக்கு ஆக்டிவேட்ல காட்டும் 1 இயருக்கு, ரைட்டா? அது உள்ள ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருப்பேன், இப்ப பேசிக்கிற டேட்ல போட்டுக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்துல போட்டுருவேன், ரைட்டா? அது உள்ள ஆப் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பேன். இதுல எல்லாமே சொல்லிட்டேன், அதுலயும் சொல்லியிருப்பேன், ரைட்டா? அதையும் பாத்துங்க. அல்லது வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க, வெப்சைட்லயும் பாத்துக்கலாம். வெப்சைட்ல மொபைல் பிசி லேப்டாப் வச்சிருக்கவங்க வெப்சைட்லயும் பாத்துக்கலாம். அது என்னன்னா வெப்சைட் லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல டிராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் பட்டன் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் சொல்லிட்டு இருக்கிறது வெப்சைட்டுக்கு. ஆனா வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் உள்ள போனா ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணி அட்மிஷன் போடுறது ஆப்ல தான், ரைட்டா? ஆப்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு சைன் இன் பண்ணீங்கன்னா வெப்சைட்ல பாத்துக்கலாம், ரைட்டா? iOS யூசர் வச்சிருக்கீங்கன்னா அந்த போன் நம்பர் நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்க iOS யூசர்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா உங்க மெயில் ஐடியை பேக்ரவுண்ட்ல இது பண்ணி உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க, அதை போட்டு வெப்சைட்ல போய்க்கலாம், ரைட்டா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். உள்ள இது வந்து ஃபீச்சர்ஸ் இப்படிதான் இருக்கும். வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட், அப்புறம் வீடியோஸ்குள்ள போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேப், தமிழ், ஜிஎஸ், இங்கிலீஷ், இந்த ஃபியூச்சர் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர் எப்படி இருக்கும், அந்த பாக்குறப்ப எப்படி இருக்கும் ஆப்பும் வெப்சைட்டுங்கிறத காட்டுறேன். காம்போ மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்னா ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்னா டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், அந்த டெஸ்ட்லாம் வருதுல தர்மன் பேட்ச் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல இப்ப இல்ல, டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்துடும். டெஸ்ட் மெட்டீரியல்ஸ்ங்க டேப்குள்ள இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் டேப்குள்ளேயும் இருக்கும், 2 இடத்துலயுமே இருக்கும், ரைட்டா? அந்த தர்மன் டெஸ்ட் நீங்க எங்க டெஸ்ட் எழுதணும்னு கேட்டீங்கன்னா அங்க தான் எழுதணும். சோ திரும்ப சொல்லிட்டேன், இதா தர்மன் பேட்சை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், A to Z சொல்லிட்டேன், ரைட்டா? குரூப் 4 எக்ஸ்க்ளூசிவா ஜாயின் பண்ணிக்கலாம், குரூப் 2 கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதான் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தர்மன் பேட்ச் அனுப்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம், ரைட்டா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரைட்டா? இதுக்கான ஆஃபருக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 20ஆம் தேதி தான். அதுக்குள்ள ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் இந்த 2500 ரூபாய் ஆஃபர், அதுக்கப்புறம் இருக்காது. அதையும் சொல்லிக்கிறேன். பிளஸ் நம்ம டைம் இல்ல, ஃபாஸ்டா ஜாயின் பண்ண ஆரம்பிங்க, ரைட்டா? யூடியூப்ல பாக்குற நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணிடுங்க. பிளஸ் யூடியூப்லயும் கொண்டு போயிட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ்ல அடுத்த வீடியோல கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்தது எல்லா இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல யூடியூப்ல போயிட்டு இருக்கு. பேட்ச்ல வந்துட்டீங்கன்னா பர்ஃபெக்ட்டா அந்த பாட்டு படிச்சிருக்கலாம். யூடியூப்ல எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் மற்ற கிளாஸ் அதையும் பார்க்கலாம், ரெண்டையும் வச்சுட்டு பாஸ் பண்ணிடலாம், ரைட்டா? அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. பாஸ் பண்ணிடலாம்னு நான் சொல்றேன்னா நீங்களுக்கு கன்சிஸ்டன்சியா படிச்சா, ரைட்டா, படிப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. 2026ல போஸ்டிங்கை தட்டி தூக்குவீங்க, ரைட்டா? சோ இதான் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.